இப்போ நம்ம நீலகிரி தொகுதியை வந்து பார்க்கலாம். இங்கே வந்து 951 சாம்பிள்ஸ் எடுத்திருக்கோம். அதில் வந்து 907 சாம்பிள்ஸ் வந்து வேலிடாக நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் ஹிந்துஸ் இதில் வந்து 753 பேர், கிறிஸ்தவர்கள் 69, முஸ்லீம்கள் 70, அதர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் 15 பேர், ஆண்கள் 451, பெண்கள் 455, மூன்றாம் பாலினத்தவர் 1, 18லேருந்து 19 வயசுக்குள்ளே இருக்க முதல் முறை வாக்காளர்கள் 217, 20லேருந்து 30 வயசில் 283, 30லேருந்து 50 வயசில் 251, 50 வயசுக்கும் மேலே உள்ளவங்க 156, படித்தவர்கள் 674 அண்ட் படிக்காதவங்கள கேட்டகரியில் 233. ஸோ ஜாதி வாரியாக கணக்கெடுப்பில் பார்க்கலாம். இந்த தொகுதியில் வந்து வெள்ளாள கவுண்டர்கள் 136, பறையர்கள் 127, படுகர் இனத்தை சேர்ந்தவங்க 109, அருந்ததியர் குடியை சேர்ந்தவங்க 100 அண்ட் ஒக்கலிகா சமூகத்தை சேர்ந்தவங்க 82, செட்டியார் அப்படிங்கிற சாதியிலேருந்து 36, நாடார்கள் 27. இந்த கட்சி சார்பாக நாங்கள் இந்த கருத்துக்களை சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகலேருந்து 276, காங்கிரஸ்லேருந்து 39, அஇஅதிமுகலேருந்து 293, பாஜகலேருந்து 51, அமமுகவில் 27, நாம் தமிழரில் 37. இதர பல வாக்காளர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த கட்சியும் சேராமல் 184 பேர் வந்து சொல்லியிருக்காங்க அவங்களோட கருத்துக்களை. அண்ட் திமுக அரசாங்கத்தோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டால், வெரி வேர்ஸ்ட்னு 29%, வேர்ஸ்ட்னு 25%, பெட்டர் சுமார்னு 19%, சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு 16% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாஜகவோட அரசாங்கத்தையும் ரேட் பண்ணுங்கன்னு கேட்டதுக்கு மிகவும் மோசம்னு 25%, மோசம்னு 28%, சுமார் அப்படின்னு 15%, பெஸ்ட் அப்படின்னு 14% பேர் சொல்லியிருக்காங்க. இதில் யாரை நீங்கள் பிரதமர் வேட்பாளராக பார்க்குறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு நரேந்திர மோடிக்கு 31.57% பேர் வந்து அவங்களோட வாக்கை வந்து கொடுத்துருக்காங்க. ராகுல் காந்தி தான் வந்து பிரதமர் வேட்பாளராக பார்க்குறோம், 47.90% பேரும். மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு 2.85% பேரும், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 5.41% பேர் பிரதமர் வேட்பாளராக பார்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்டர் விஜய்க்கு 2026 வரக்கூடிய அசம்பிளி எலெக்ஷனில் ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு அதிகப்படியாக 70% பேர் சொல்லியிருக்காங்க. ஆம்னு வெறும் 13% பேரும், சொல்ல முடியாதுங்க அப்படின்னு 12% பேரும் விஜய்க்காக வாக்கு போடுவோன்னு வந்து சொல்லியிருக்காங்க. 2019 நடந்த ஜென்ரல் எலெக்ஷனில் யாருக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னு கேட்டால் அதிகப்படியாக திமுக கூட்டணிக்கு 55% பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அஇஅதிமுக கூட்டணிக்கு 33%, நாம் தமிழர் கட்சி இங்கே வந்து கண்டெஸ்ட் பண்ணல. அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் 6.35%. அண்ட் 2024 நாளன்னைக்கு நடக்க போகிற லோக்சபா எலெக்ஷனில் யாருக்கு உங்களோட ஓட்டு இருக்கும் அப்படின்னு கேட்டால் அதிகப்படியாக அஇஅதிமுக கூட்டணிக்கு 40%, திமுக கூட்டணிக்கு 34%, பாஜக கூட்டணிக்கு வெறும் 10.57%, நாம் தமிழர் கூட்டணிக்கு 2.89%, இதர பல 6.62% பேர். ஸோ தொகுதி வாரியாக, சட்டமன்ற தொகுதி வாரியாக வந்து யாருக்கு அதிக செல்வாக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ திமுகவுக்கு அதிகப்படியான ஓட்டு விழும் அப்படின்னு எங்கன்னு பார்த்தீங்கன்னா 39.52% உதகமண்டலத்தில், அதாவது ஊட்டியில் வந்து விழும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அஇஅதிமுகவுக்கு அவினாஷியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, 45.50%. அண்ட் பாஜக கூட்டணி அதிகமாக வந்து எங்கே வாக்குவாங்க நீலகிரி தொகுதியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவினாஷியில் 14% அவங்க அதிக வாக்கு வாங்குவாங்க. அண்ட் நாம் தமிழர் கட்சிக்கு நீலகிரி தொகுதியிலே அதிக வாக்கு விழுற இடம் அவினாஷி தான், 5.67%. ஸோ ஃபைனல் ரிசல்ட்ஸாக 35.70% தான். ஸோ ஆர்எஸ் அவர்கள் 2ஆம் இடத்தை பிடிப்பார் அப்படின்னு காட்டுது. அஇஅதிமுகவுக்கு 39.84% முதல் இடத்தை, அதாவது ஜெயிப்பாங்கன்னு சொல்லுது. பிஜேபி அலையன்ஸ்க்கு வெறும் 12.78% தான், நாம் தமிழருக்கு 3.75%. ஸோ நீலகிரியின் நிலைமை இதுதான். இந்த ஸ்டாட்ஸ் படி பார்த்தா அஇஅதிமுக ஜெயிக்கும்னு சொல்கிறாங்க. ஹரீஷ், நீங்கள் உடன்படுறீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா அங்கே இருக்கிற மலைக்கு மேல் பகுதியில் மட்டும்தான் ஆர்எஸ் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்குது, கீழ்ப்பகுதி ஃபுல்லாக அதிமுகவுக்கான செல்வாக்கு இருக்குது. ஸோ அதனால் நம்ம சர்வே படி அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படிங்கிறது தான் தெரிய வருது. ஓகே, மிக்க நன்றி ஹரீஷ். நன்றி.